ஒரு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த சானிடைசர்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் எல்லாரும் அவங்கவுங்க மாட்டு மூத்திரத்தை பெரிய டியூப்ல கட்டிக்கிட்டு எடுத்து அப்போ கையை தொடச்சிட்டு இருப்பாங்களா? சொல்றது கூட தப்பு இல்லை. விரும்புற ஒண்ணு வெளிப்படையா இல்லை, அவர் சொல்றதுல கூட ஓரளவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனா அதை அவர் நியாயப்படுத்துறாரு. நீங்க பீஃப் கறி சாப்பிட்றீங்க, மாடை வந்து சாப்பிட்றீங்க, அவ்வளோ இதாக இருக்கிறப்ப மாட்டு கோமியத்தை குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இப்போ மாட்டு கோமியத்தை குடிக்கிறீங்க நீங்க, அப்ப கறி சாப்பிட்றதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? எதிர்கேள்வி இல்லை. அதாவது விஜய் வந்து பல விஷயங்களை புரிதல் இல்லாமல் பேசியிருக்காரு. எதுலையுமே புரிதல் இல்லை. ஒரு பேசின பேச்சில் வந்து அதாவது விஜய் வந்து நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணணும், அவர்களுக்கு கூடுதலாக இழப்பீடு கொடுக்கணும், கூடுதலாக இதை செய்யணும், அப்படி தான் அவர் கொண்டுட்டு போவான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே போயிட்டு அவர் பேசின விஷயம் வந்து எல்லாமே அபத்தம். முதல் பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகின் எந்த நாட்டிலையும் எந்த ஐரோப்பிய நாட்டிலும் நள்ளிரவில் நம்ம 11 மணி 10 மணி க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த ஏர்போர்ட்டை. திருப்பி காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா சுற்றிலும் மக்கள் இருக்கும் வரும்போது இறைச்சல், நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் பேன் பண்ணியிருக்காங்க. நள்ளிரவில் தான் நமக்கு ஃப்ளைட் இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நள்ளிரவில் ஃப்ளைட் இங்கேருந்து எடுத்தால் தான் அங்கே ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் லேண்ட் பண்ண முடியும். அப்போ அவர்கள் வசதி கேட்டிருப்பா, அவர்களுடைய நாட்டு வசதிக்காக நம்ம மக்களை வந்து இங்க ராத்திரி பூரா முழுக்க அந்த ஏர்போர்ட் ஃபிளைட் ஏறது இறங்குறது. 2026 விஜயோட அந்த கல அரசியல் இதே தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவருடைய முதல் பால் வந்து ஃபுல் டாஸ்ல வந்தது. அதை வந்து அவர் 6 அடிச்சிருக்கலாம், 4 பவுண்டரி அடிச்சிருக்கலாம். டிடிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் SKP கருணா அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஃபைன். IITயோட டைரக்டர் காமக்கொடி அவர்கள் பேசினதா தற்போது வைரலாக போயிட்டு இருக்கு. அவர் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசுறாரு. எங்க அப்பாவுக்கு வந்து காய்ச்சல் வந்தப்ப இவர் வந்தாரு, இது மாதிரி கோமியத்தை குடிங்க அப்படின்னாரு, குடிச்ச உடனே அவர் சரியாயிட்டாரு அப்படின்னு அவர் உத்வேகமா பேசியிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க அப்பாவுக்கு அந்த அந்த வயது இருக்கும். அந்த வயதில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறை ப்ராக்டிஸில் ஒன்று அது இருந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப இல்லை, அதெல்லாம் தாண்டி மனித சமூகம் வந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு. அவரே ஒரு சயின்டிஸ்ட்டு, ஒரு IITயோட டைரக்டர், ஒரு மிகச்சிறந்த ஒரு அறிவாளி. அவர் வந்து இது வந்து முழுக்க இந்த கோமியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அந்த மருத்துவ குணம், ஆன்டி பாக்டீரியல், இந்த மைக்ரோவ்ஸ் இதெல்லாத்தையும் தாண்டி அந்த கோமியன்ற விஷயம் வந்து அதாவது வைதிக முறை சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு அந்த மாடு வச்சிருக்கிறதும் அரசியலே எக்ஸாக்ட்லி அதாவது வந்து அரசியலையே வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக வந்து பசு அரசியல், கவு பாலிடிக்ஸ் இருக்குது. அதோடைய தொடர்ச்சியாக தான் இருக்கிறத ஒழிய இதில் எதுவும் அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒருவேளை இவர் சொல்லக்கூடிய இந்த அறிவியல் சான்றுகள்லாம் இருக்குது, அப்படி இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இதெல்லாம் வலிந்து திணிக்கப்படுவதாக தோணுகிறது. ஏன்னா அவர் ஒரு ஆதாரத்தோட சொல்கிறார். இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா ஒருவேளை இருக்கட்டும். அதாவது ஒரு கோமியத்தில் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது, ஆன்டி ஃபங்கல் இருக்குது, இது வந்து நமக்கு வந்து நோய் பரவரத்தை தடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தால் கூட அதை நம்ம வந்து கோமியத்தை வந்து பழைய மண் வீடுகள்லாம், கூரை வீடுகள்லாம் இருக்கும்போது வெளியே வந்து மண் தரை இருக்கும், அதில் சாணம் தெளிப்பாங்க, சாணம் போட்டு மொழுகுவாங்க, அப்புறம் இதெல்லாம் தெளிப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சது இந்த விஷயம்தான். இப்போது அதெல்லாம் இருந்தால் கூட அதை விட மிக மிக அதிகமான ஆர்டிஃபிஷியல் டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம 2 கொரோனாவை பார்த்தோம். சாதாரண மக்கள் கூட கையில் இது வச்சுக்கிட்டு சானிடைசர் வச்சுட்டு இருந்தாங்க, பேக்கெட்டில் சானிடைசர் வச்சுருந்தாங்க, யாருக்கிட்டையும் கை கொடுக்காமல் இருந்தாங்க. கை கொடுத்த ஒரு யோசிச்சு பாருங்க. இப்போ அந்த சானிடைசர்னு ஒரு விஷயம் இல்லாமல் இருந்தால் எல்லாரும் அவங்கவுங்க மாட்டு மூத்திரத்தை பெரிய டியூப்ல கட்டிக்கிட்டு எடுத்து அப்போ கையை தொடச்சிட்டு இருப்பாங்களா? ஸோ அது அபத்தமான ஒரு விஷயம். இதை விட கோமியத்தை விட பல 1000 மடங்கு பவர்ஃபுல்லான சானிடைசர் இருக்குது. ஒரு ஆல்கஹால் ஸ்பிரிட்டு, அது வந்து இப்போ எதுக்கு ஒரு சின்னதாக ஊசி போடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு மருந்து தடவுறாங்க. எதுக்காகனா அந்த ஏரியாவில் அந்த ஊசி போடுற இடத்த சுற்றியில் இருக்கக்கூடிய கிருமிகள் உடனடியாக அந்த இடத்துல செத்துரும். நோய் கிருமிகள் இருக்காது. அதனால் ஊசி உள்ளே போகும்போது எந்த கிருமியும் ரத்தத்துக்குள்ளே போகாது. அப்போ எடுத்த உடனே மறுபடியும் அதை
தேய்ச்சி விடுறாங்க. இது வந்து இந்த அளவுக்கு சின்ன அளவுக்கு மோர் எஃபெக்டிவான ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃபெக்ஷியஸ் சொல்யூஷன்ஸ்லாம் வந்துட்டு அப்புறம், இப்போ போய் மறுபடியும் வந்து கற்காலத்துக்கு போறதோ, அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி, அவர் அத முக்கியமா ஒண்ணு, அவர் அதை ஃபாலோ பண்றாரு. ஆனா, அதை அவர் வெளிய சொல்லக்கூடாது. இதுக்கு சொல்றது கூட அவரு தப்பு இல்ல. விரும்புற ஒண்ண வெளிப்படையா இல்ல அவர் சொல்றதுல சொல்றதுல கூட ஓரளவுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆனா, அத அவர் நியாயப்படுத்துறார். அது அவரு 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 ஒரு சயின்டிஸ்ட். அவரு ஒரு அறிவியலாளர். அவர்கிட்ட நம்ம சமூகம் என்ன எதிர்பார்க்குது? இப்ப இதே விஷயத்த எச் ராஜாவோ, இல்ல இப்ப இருக்கக்கூடிய கவர்னரோ, இதே போன்ற விஷயத்த சொன்னாங்கன்னா, அவங்கலாம் அதனுடைய அந்த அரசியலில் இருப்பவர்கள். அவர்களுக்கு அதை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதுதான் அவர்களுக்கு பலம். அதனால அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அதையெல்லாம் புறந்தள்ளிட்டு அடுத்த கட்டமா நம்ம ஒவ்வொரு நாளும் புரொகிரசிவ் ஸ்டேட் இது. அதனால நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஐஐடி டைரக்டர் பல 100 பேர் வந்து பிஹெச்டி படிக்கிறாங்க அந்த இடத்துல. ஒரு அறிவியலுக்கான ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தோடைய ஒரு டைரக்டர் வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்றதும், அத நியாயப்படுத்துறதும் ஒரு அபத்தமான விஷயம் தான். தமிழ்நாடு இதெல்லாம் கடந்து போயிடும். தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கேள்விய அவங்க முன்வைக்கிறாங்க. இன்னொரு பெரிய அபத்தமான ஒரு அவங்க அந்த அறிவியல் கேள்விய நான் முடிச்சிடுறேன். நீங்க பீஃப் கறி சாப்பிடுறீங்க, மாட வந்து சாப்பிடுறீங்க, அவ்ளோ இதா இருக்கிறப்ப, மாட்டு கோமியத்த குடிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இப்ப மாட்டு கோமியத்த குடிக்கிறீங்க நீங்க. அப்ப கறி சாப்பிடுறதுல என்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா எதிர்கேள்வி. இல்ல. இது எவ்வளோ அபத்தமான ஒரு வாதம். நீங்க மாட்டு கோமியத்தையே குடிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு கறி சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை? அதாவது ஒரு மாமிசத்த உணவா சாப்பிடுறதும், கழிவுகள் எடுத்து ஓரமா வைக்கிறதுக்குமான வித்தியாசம். இதெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம். பல 1000 ஆண்டு காலம் பிராக்டிஸ்ல வந்திருக்கிறோம். நம்ம ஒரு காலத்துல மனுஷனே அடிச்சு தான் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. பழங்காலத்துல எப்படி இருந்திருக்கும்? எந்த திணியும், எந்த இரையும் கிடைக்கல ஒரு காட்டு வேஷையில வேட்டை சமூகத்துல. காட்டு இல்லைன்னா உடனே பக்கத்துல இருக்கக்கூடிய சமூகத்துல போய் அங்க இருக்கக்கூடியவங்கள புடிச்சிட்டு வந்து வெட்டி சாப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் பழைய இருந்திருக்கு. அப்ப அதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா பக்குவப்பட்டு எந்த இறையை சாப்பிடணும். இறைச்சி வந்து மனிதனுடைய ஸ்டேபிள் ஃபுட். ஒரு மனிதனுக்கு அதை சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த இறைச்சியை சாப்பிடும்போது எந்தெந்த விலங்குகள் இறைச்சியை சாப்பிடலாம், அதை எப்படி சாப்பிடலாம், இன்னும் சொல்ல போனா அந்த இறைச்சியை அறுக்கிறதுக்கான முறைகள்லாம் கூட இருக்குது. ஹலால்னு ஒரு முறை இருக்குது. அதெல்லாம் வந்து அரப் கண்ட்ரீஸ்ல அவங்க ஃபாலோ பண்றாங்க. அது வந்து ஹலால் முறைப்படி வெட்டினா அது வந்து ஒரு சுகாதாரமான ஒரு விஷயம் அவங்க நம்புறாங்க. இப்படி பல்வேறு பரிணாமங்கள்ல ஒரு பல கட்டங்கள்ல நம்ம வந்துட்டோம். அப்போ வெட்டும் போதே ஒரு கோழியாகட்டும், ஒரு ஆடாகட்டும் வெட்டும் போதே அந்த இடத்துலயே கழிவுகளை நீக்கி சுத்தம் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் அதை கொண்டு வந்து சமைக்கும் போது எவ்வளவு முறை நாம சுத்தம் பண்றோம், மஞ்சள் போட்டெல்லாம் வேக வைக்கிறோம். வேக வைக்கிறோம். அதுக்கப்புறம் அப்புறம் நம்மளுடைய சமையல் முறையில எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி தான் உணவா மாறுது. அதனால டாக்டர் தமிழிசை சொல்றது வந்து அபத்தத்தின் உச்சக்கட்டம். அவங்க ஒரு டாக்டர் சார். அவங்களுக்கும் அந்த புரிதல் இல்லாம இல்லைங்க. பேசிட்டு அதாவது ஐஐடி டைரக்டர், அவர் அத்தனை சயின்டிஸ்டோட உருவாக்குற ஒருவர், அவரும் இந்த புரிதல் இல்லாம பேசி இதுதான் சங்கி பாலிடிக்ஸ். ஆர்எஸ்எஸ் உடைய அடிப்படை விஷயம் என்னன்னா, நீங்க வந்து எந்த சயின்டிஸ்ட் நீங்க எந்த ஒன்று துறையிலையும் உங்க வல்லுநரா இருக்கலாம். ஆனா அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகளை நீங்க முன்னாடி வச்சுக்கிட்டு அதன் உங்களுடைய அறிவுகள், உங்களுடைய அனுபவங்களை நீங்க அதை பின்னாடி வச்சுக்கணும்ன்றத சங்கி பாலிடிக்ஸ். அவர் சொல்ற எனக்கு அரசியல் சாயம் பூசாதீங்க, என்னோட கருத்தை நான் சொல்றேன் அப்படின்றாரு காமகோடி. ஃபைன். நான் இப்போ யாரும் அரசியல் சாயம்லாம் அவர் காமக்கோடிக்கு பூசல நான் பார்த்த வரைக்கும். அவர் சொன்ன கருத்துக்கு கடுமையான எதிர்வினை இந்த ஸ்டேட்ல வருது. அது தமிழ்நாட்டில் தான் வரும். வேற எந்த ஸ்டேட்லையும் அவர் எளிதில் சொல்லிட்டு போய் இன்னும் சொல்ல போனால் இதை சொன்னதுக்காக அவருக்கு பாராட்டு விழாவோ பெரிய பாராட்டுதெல்லாம் கூட மற்ற ஸ்டேட்ல நடக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்டேட்டு. இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு அறிவியல் ஆதாரத்தோட நீங்க சொன்னாலே நாங்க ஏத்துக்க மாட்டோம். அண்ணாமலை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. நீங்க எல்லாம் இதுதான் சரி அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறப்ப ஒரு ஐஐடி இயக்குனர் ஒரு சனாதன தர்மத்தை பத்தி எவ்வளவு அழகா பேசுறாரு, ஒரு கோமியத்துல எவ்வளவு பலன்கள் இருக்கு அப்படின்றத ஒண்ணு முன்வைக்கிறாரு அப்படின்றப்ப இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதுதான் சனாதனம் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. அவரு இன்னொரு அரசியல் அபத்தம். அவர் பேசுறது எல்லாம் எதையும் எடுத்து நம்ம வச்சு விவாதிச்சோம்னா நம்ம போகக்கூடிய ஒரு அடி கூட நம்ம முன்னாடி போக மாட்டோம். பாஜக மாநில தலைவர் இல்லையா? அவர் பாஜக மாநில தலைவர் ஆன பிறகுதான் இவ்வளவு அபத்தமான மனிதரா மாறினார். அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அறிவாளி, நல்ல படிப்பாளி, நல்லா தான் இருந்தார். உண்மையில சொல்லப்போனால் அவர் முதல்ல மாநில தலைவராக வரும்போது அவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் ஒரு இன்டெலெக்சுவல் தனமாக தான் இருந்தது. ஆனால் இந்த 3 ஆண்டு காலகட்டத்தில் அவர் எங்கே போய் நின்று இருக்காரு? கோமியத்தை
தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நின்று இருக்காரு. இதுதான் சங்கி பாலிடிக்ஸ். இந்த சங்கி பாலிடிக்ஸ் உங்கள இங்க தான் கொண்டு போய் நிறுத்தும். உங்கள ஒரு அடி கூட முன் நகர்த்தாது. இவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இத வந்து பிராக்டிகலா அப்ளை பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் இத வந்து இப்ப எல்லா மருத்துவமனையிலயும் ஹாஸ்பிட்டல் சர்ஜரி வார்ட்லயும் கோமேதம் வச்சுட்டு இருக்க முடியுமா? இல்ல. நமக்கு ஒரு காலத்துல எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் நம்மளால இத மாரியான மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் கட்டுப்படுத்த வேண்டியது இருந்ததுன்னா, அதுக்கு ஓரளவுக்கு இது உதவி பண்ணுச்சுன்னா, அத பயன்படுத்துனாங்க. நம்ம அத தாண்டி வரணும். இல்ல என்ன சொல்றாங்கன்னா, தமிழரோட பண்பாட்டுல இப்ப ஒரு வீடு கிரகப்பிரவேசம் நடக்குது அப்படின்னா, கோமியத்த வீடு ஃபுல்லா சுத்தி தெளிக்கிறோம்ல. ஃபைன். அதுதான் சொல்றேன். அந்த பண்பாடு நம்மளுக்கு இருக்கிறப்ப, இதுக்கு அடுத்தபடி தான் அத வந்து குளிக்கிறதும். எக்ஸாக்ட்லி. அப்ப நீங்க ஏன் ஒரு பாலிடிக்ஸ கொண்டு வந்து இங்க திணிக்கிறீங்க? இதுதான் தமிழோட இயல்புன்றாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ ஒரு பிராக்டிஸ் இருக்குது. கோமியத்த வீட்ட சுத்தி தரிக்கிறோம். புது வீடு கட்டினா மாட உள்ள கொண்டுட்டு வரோம். அந்த இது 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 இதெல்லாம் சடங்கு. இந்த சடங்கு அளவில் இது நிக்கணும். இந்த சடங்கை மறுப்பவர்கள், ஏற்பவர்கள் எல்லாம் அவரவர் விருப்பம். யாரும் வந்து நம்ம ரொம்ப ப்ரோக்ரெசிவா ஆயிட்டோம். நம்ம வந்து முற்போக்காளர்கள், நம்ம பகுத்தறிவாளர்கள். நீங்க இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு. நீங்க பகுத்தறிவாளர்கள் நம்புறவங்க செய்யறதில்ல. யாரையும் சாதாரண மக்களை போய் நீங்க செய்யாதீங்க அப்படின்னு சொல்றது இல்ல. இது மாதிரியான விஷயங்களை சடங்கோட நிறுத்தணும். அதை விட்டுட்டு வாழ்க்கையில அப்ளை பண்ணக்கூடாது. காமகோட்டி அவர்கள் இதை வந்து ஒரு ஸ்டெப் தாண்டிட்டாரு. அவர் சடங்கு அவர் பயன்படுத்துறாரு, அவர் அதை வந்து நம்புறாரு. அதோட நிறுத்தணும். அதை தாண்டி அதை ரெக்கமெண்ட் பண்றாரு பாருங்க, அதை நியாயப்படுத்துறாரு பாருங்க. அதுக்கு அடுத்த கட்டம் அதை ஜஸ்டிஃபை பண்றாரு. இந்த ஜேர்னல்ல வந்து இருக்குது, அந்த ஜேர்னல்ல வந்து இதுல வந்து ஜஸ்டிஃபை பண்றாரு. ஆய்வு கட்டுரைகள் இருக்குன்றாரு. அதெல்லாம் சொல்றாரு. காமன் லாஜிக் என்ன? உங்களுக்கு டிஸ்இன்ஃபெக்டன்ட் வேணும்னா சானிடைசர் இருக்குது. ரொம்ப எளிமையா எங்கேயும் கிடைக்கக்கூடிய ஸ்பிரிட் கிடைக்குது. அந்த ஸ்பிரிட் எடுத்து உடனடியா நம்ம போடலாம். இன்னும் சொல்ல போனா அடிபட்டா எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்பிரிட் கிடைக்காத இடத்துல, எதுவும் கிடைக்காத இடத்துல ஒரு இது பாம்பு கடி அது இதுன்னா சாதாரணமா அவங்க குடிக்க வச்சுக்கிற மது இருக்கு பாருங்க, அதை கூட எடுத்து ஊத்தி மேல ஊத்தி தச்சு உடனே மேல அந்த இன்ஃபெக்ஷன் இது பண்றது அதுல ஸ்பிரிட் இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எளிதா இருக்குது. அதனால வந்து இப்ப போய் கோமியத்தை தேடி இருப்பாங்களா யாராவது? நோ, அதை கடந்து வரணும். பரந்தூருக்கு விஜய் அவர்கள் போய் ஒரு 10 நிமிடம் உரையாற்றி இருக்காரு. விஜய் போனதுக்கு அப்புறம் திமுக ஒரு பதற்றமா இருக்கா அந்த பரந்தூர் விஷயத்தை ஹேண்டில் பண்றதுல? விஜய் வந்து ஒரு பெரிய நடிகர். தமிழ்நாட்டின் ஒரு பெரிய உச்ச நடிகர். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர். இப்போ அதுக்கப்புறம் அரசியல் என்னவா இருந்தாலும் இன்னும் அவர் அரசியல் தலைவராக மாறி அவர் தேர்தல்லாம் வந்து அது லாங் வே டு கோ, பெரிய ப்ராசஸ். இன்றைக்கும் ஒரு நடிகர், உச்ச நடிகர். அவருக்கு பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதனால் அவர் எந்த இடத்தை செய்தாலும், எதை பேசினாலும், அல்ல எங்கே போனாலும் அது மிகப்பெரிய செய்திக்கு ஊடகங்களுக்கு ஒரு பெரிய செய்தியாகவும் நிறைய பேரால் கவனிக்கப்படும். அதனால் வந்து விஜய் போய் பரந்தூரை போய் பார்த்தது என்பது ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தை வந்து அந்த பரந்தூர் விமான நிலையத்தின் மேலேயும் அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலை எடுப்பு மேலே சர்ச்சை மேலேயும் ஒரு பெரிய வெளிச்சம் வந்திருக்கிறது. அது உண்மைதான். அது வந்து திமுகவுக்கு படத்தம் அடிக்க வந்தது. இது அரசியல் இல்லை. திமுக வந்து அரசியல் கோட்பாடாக அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை வைக்கல. திமுகவுக்கு எந்த பதட்டும் அதில் இல்லை. இது ஒரு வளர்ச்சி திட்டம். இந்த வளர்ச்சி திட்டம் திமுகவோ அதிமுகவோ அல்லது வேறு எதிர்காலத்தில் வேறு ஏதாவது கட்சி வந்தால் கூட இந்த வளர்ச்சி திட்டம் செஞ்சு தான் ஆகணும். இதை செய்யாம நம்ம போனோம்னா நம்ம வந்து காலப்போக்கில் நம்ம பின்னாடி போயிடுவோம். நமக்கு வளர்ச்சி அப்படின்றது நம்மளுக்கு தேவை. வளர்ச்சி இருந்தாதான் ஒரு மாநிலம் அடுத்த கட்டத்துக்கு நகரும் அப்படின்றதுல இங்க யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்ல. பரந்தூர்ல பேசக்கூடிய விஜயும் அதை தான் முன்னிலைப்படுத்துறாரு. வளர்ச்சி வேணாம் நான் சொல்றவ இல்ல, இங்க வேணாம் தான் சொல்றேன் அப்படின்றாரு. அப்ப பரந்தூர்ல அத்தனை மக்கள் போராடுறாங்க, 900 நாட்களாக போராடிட்டு இருக்கிறப்ப அந்த மக்களோட வழிகளை அரசாங்கம் ஏதோ ஒரு வகையில அலட்சியப்படுத்துதா? இல்ல, அதாவது விஜய் வந்து பல விஷயங்களை புரிதல் இல்லாம பேசியிருக்காரு. எதுலையுமே புரிதல் இல்லை. ஒரு பேசின பேச்சில் வந்து அதாவது விஜய் வந்து நம்ம எல்லாரை விட மிக அதிகமான வெளிநாடுகளுக்கு சென்றவர். ஆமா, மிக அதிகமான வெளிநாட்டு ஏர்போர்ட்டுக்கு பார்த்துருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இமிகிரேஷன் ப்ராசஸ், போனால் இறங்கினா எவ்வளோ நிமிடங்களில் அவங்க எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. செக்இன் ப்ராசஸ் எவ்வளோ குறுகிய நேரத்தில் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் கூட நம்ம இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில் போர்டிங் ஆக முடியுன்ற இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் விஜய் எல்லாம் பார்த்துருக்காரு. அவர் பார்க்கும்போது போகும்போது அவர்லாம் மனசில் நினச்சிருப்பார், நம்ம ஊரும் இப்படி ஒரு நாள் ஆகணும், நம்ம மாநிலத்தில் இப்படி ஆகணும்னு அவர் நிச்சயமாக விரும்பி இருப்பார். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அரசியல் இயக்கம் ஆரம்பிச்சுட்டு பரந்தூருக்கு போகும்போது நான் உண்மையிலேயே
நம்பினேன். அவர் ஒரு ப்ராக்ரெசிவான மைண்டில் தான் இருப்பார், வழக்கமான அரசியல்வாதியாக இருக்க மாட்டார். இந்த ஏர்போர்ட்டை அந்த மக்களை சந்தித்து மக்களுடைய உண்மையான குறைகள் ஏதாவது இருந்தால், ஒருவேளை கவர்மெண்ட் அட்ரஸ் பண்ண முடியாத குறைகளோ, கவர்மெண்ட்டுடைய அரசுடைய கவனத்துக்கு போக முடியாத குறைகளோ ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் எடுத்து சொல்லி நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க, இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் பண்ணணும், அவர்களுக்கு கூடுதலாக இழப்பீடு கொடுக்கணும், கூடுதலாக இது செய்யணும், அப்படி தான் அவர் கொண்டுட்டு போவான்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அங்கே போயிட்டு அவர் பேசின விஷயம் வந்து எல்லாமே அபத்தம். முதல் பாயிண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மக்கள் இந்த பரந்தூர் வேண்டாம், நீங்க வேற எங்க வேணாலும் ஒன்று கட்டுங்கன்னு சொல்றாரு. இதை முதல்ல நம்ம நினைச்ச இடத்துல கட்டுறதுக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம். இது ஏர்போர்ட், பல நூற்றுக்கணக்கான ஏர்போர்ட் வந்து பிளேன் வந்து லேண்ட் ஆகணும், வெளியே போகணும். நமக்கு சென்னை மாதிரியான இடத்துல ஏற்கனவே ஒரு பக்கம் கடல் இருக்கு, அடுத்தது அணு உலை இருக்கிறது, இங்கே கல்பாக்கம் அணு உலை இருக்குது. அதனால் அந்த பக்கம் அந்த ஜிஎஸ்டி ரோடுக்கான லெஃப்ட் சைட்லேயே கடலுக்கும் ஜிஎஸ்டி ரோடான அந்த பெரிய ஸ்ட்ரெச்சில் நம்ம எந்த ஏர்போர்ட் ஆக்டிவிட்டீஸும் பண்ண முடியாது. தாம்பரம் ஏர்போர்ட், இப்போ இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் பயணிகள் ஏர்போர்ட்டும் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டும் தான் எல்லை. அதுவே ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டே கூட வந்து அதிகமான இடத்துக்கு அந்த பக்கம் பறக்காத அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அப்போ நமக்கு மீதி இருக்கிற இடம் ஜிஎஸ்டி ரோடுக்கு மேற்கு பக்கம் தான். இப்போ எல்லாரும் கேட்கறது, இவ்வளோ விளக்கங்கள் அரசாங்க தரப்புல வந்து கொடுக்குறீங்க, இப்போ இருக்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போங்க, இந்த பக்கம் ஓடிடி இருக்குது. முதல்ல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை இழுத்து மூடணும். அதுதான் வந்து ஒரு அறிவுள்ள ஒரு சமூகம் கேட்க வேண்டியது. உலகின் எந்த நாட்டிலையும், எந்த ஐரோப்பிய நாட்டிலும், எந்த ஆஸ்திரேலியா அமெரிக்கா நாட்டிலையும் ஒரு பெருநகரங்களில் நள்ளிரவில் பிளேன் லேண்ட் ஆகாது, டேக் ஆஃப் ஆகாது. நள்ளிரவில் நம்ம 11 மணி 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த ஏர்போர்ட்டை, திருப்பி காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஏன்னா சுற்றிலும் மக்கள் வரும்போது அந்த பிளேன் டேக் ஆஃபும் இதுவும் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய இறைச்சல், நாய்ஸ் பொல்யூஷன் இருக்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரியான ஒரு விழிப்புணர்வு இந்தியாவில் இல்லை. நாம வந்து இப்போதான் வந்து வளர்ற நாடு, நம்ம பல தியாகங்கள் பண்ணோம். நாம எங்கேயாவது துபாய்க்கு போனோம், நாம வந்து அமெரிக்காவுக்கு போகணும், நாம எந்த ஊருக்கு போனோம்னாலும் நள்ளிரவில் தான் நமக்கு ஃப்ளைட் இருக்கும். நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த நள்ளிரவில் ஃப்ளைட் இங்கேருந்து எடுத்தால் தான் அங்கே ஏர்போர்ட் ஓப்பன் பண்ண அப்புறம் லேண்ட் பண்ண முடியும். அப்போ அவர்கள் வசதிக்கேற்றப்ப அவர்களுடைய நாட்டு வசதிக்காக நம்ம மக்களை வந்து இங்கே ராத்திரி பூரா முழுக்க அந்த ஏர்போர்ட் ஃப்ளைட் இறங்குறது ஏற்கனவே பெரிய இறைச்சல் இருக்கும். அப்புறம் அது ஒரு விஷயம். அடுத்தது சென்னை ஏர்போர்ட்டும் இயங்கும். அது எப்படி இயங்கணும்னா, குறுகிய நமக்கு தேவையான ஒரு ஷார்ட் ஃப்ளைட்ஸ் இந்த மாதிரி அது இயங்கும். ஏன்னா இந்த சிஸ்டம் வந்து பெங்களூர் ஏர்போர்ட் வந்து கெம்பகோடை ஏர்போர்ட் வெளியே தள்ளி 15 வருஷத்துக்கு முன்னாடியே கட்டினாங்க. அவ்வளோ அட்வான்ஸாக அவங்க இருந்தாங்க. அவங்க கட்டும்போது ஏற்கனவே அவர்கள் பயன்படுத்தின ஏர்போர்ட்டை முழுமையாக மூடிட்டாங்க. ஆனால் சென்னை ஏர்போர்ட் அப்படி கிடையாது. இந்த ஸ்கீம் வந்து டியூவல் ஏர்போர்ட், நமக்கு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டும் இயங்கும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டாக பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டும் இயங்கும். அப்போ மீனம்பாக்கத்தில் இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா, நீங்கள் இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ரன்வே 180 மீட்டர் ரன்வே அதிகமாக சேர்த்தா நமக்கு கூடுதலாக வந்து வைட் பாடி ஃப்ளைட்ஸ் வரும் அப்படின்றதுக்காக ரன்வே சேர்க்கறதுக்காக எடுக்க ஆரம்பித்தாங்க. அதற்கு எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தது. ஏன்னா பல 100 வீடுகளை எடுக்க வேண்டியது இருக்கு. டாக்டர் ராம்தாஸ் வந்து அதை வந்து கடுமையாக அவர் எதிர்த்து போராட்டம்லாம் பண்ணார். அப்ப இந்த இடத்துல நம்மளால ஒரு அடி கூட முன்னாடியும் பின்னாடி நம்ம போக முடியாத ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏர்போர்ட் வேணுன்றதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஏன்னா ஏர்போர்ட்டை பசுமை இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில சூழியல் அமைப்புகள் தான், அவர்கள் தான் இந்த ஏர்போர்ட்டே வேண்டாம் அந்த ஸ்டாண்ட் இருக்கிறவங்க. அரசியல் கட்சிகள் எல்லாமே ஏர்போர்ட் வேணும் தான் சொல்றாங்க. இப்போ வகையில் எடுக்கின்ற அவன் அதான் சொல்றான், பாதிக்காத வகையில் எடுக்கிறதுக்கு தான் இவ்வளவு விஷயம் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏறக்குறைய 900 நாட்கள் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. யார் அந்த போராட்டத்தை அரசு தடுக்கல, அடக்குமுறை பண்ணல, நீங்க போராடுங்க, உங்களுக்கு என்னென்ன விஷயங்களே சொல்லணும், தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்காங்க. இப்போ விஜய் என்ன சொன்னாருன்னா, இந்த பரந்தூர் வேண்டாம், பக்கத்துல இந்த பரனூர் இது இருக்கு, பரனூர் நினைக்கிறேன், பரனூர்ல போய் நீங்க அங்க எடுங்கன்னு சொன்னாங்க. இது ஏற்கனவே இந்த இடங்களை எல்லாத்தையும் வந்து ஏஐ வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பெரிய எக்ஸ்பர்ட் டீம் வச்சு பல 100 கட்டமான ஆய்வுகள்லாம் முடிச்சு தான் வந்திருக்கு. நாம 6-7 இடத்த காட்டணும். 6-7 இடத்துல கடைசியா ஷார்ட் லிஸ்ட் ஆனது பரந்தூரும் தான். இந்த பரனூரான்றத வந்து ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து டிஸ்கஸ் பண்ணி அவர்கள் முடிவு பண்ணது வந்து பரந்தூர் நமக்கு வந்து முக்கியம் அப்படின்னு பல காரணங்களுக்காக, டெக்னிக்கல் காரணங்களுக்காகவும் சூழியல் காரணங்களுக்காகவும், முக்கியமா மக்களை டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஃபேமிலிஸ்,
இப்போ வந்து கிட்டத்தட்ட 1053 வீடுகள் வந்து டிஸ்பிளேஸ் ஆகுது இந்த பரந்தூர்ல. அவர்களை வந்து அந்த மீள் குடியேற்றம் பண்ணணும். வேற இடத்துல அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்து வேற இடத்துல அவர்களை மீள் குடியேற்றம் பண்ணணும். ஆனா பரனூருக்கு போனா விஜய் சொல்ற மாதிரி ஒருவேளை கேட்டு நம்ம வந்து பரந்தூர்ல இருந்து பரனூருக்கு போனா அங்க கூடுதலாக 500 வீடுகள் எடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் 1500 வீடுகள், அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இது மாதிரியான பாதிப்பு நிச்சயமாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல இருக்கதான் செய்யும். அந்த பாதிப்புகளை வந்து எப்படியெல்லாம் வந்து மிட்டிகேட் பண்றோம், எப்படிலாம் அவர்களுக்கு தகுந்த இழப்பீடுகள் கொடுக்குறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு இங்க பரந்தூர்ல நிலம் எடுக்கிறோம்னா அந்த நிலத்துக்கு இன்னைக்கு என்ன மார்க்கெட் மதிப்பு இருக்கோ அதை விட 3லிருந்து 4 மடங்கு அதிகமாக அரசு தரத்தா டிட்கோ தர்றதா ஏத்துக்குச்சு. இப்ப இதை வந்து மக்கள் வந்து வேண்டாம், எங்களுக்கு 3-4 மடங்கு வேண்டாம், நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க போராடுறாங்க. இப்ப இதுக்கு ஒரு வயா மீடியா வரும், உட்காந்து பேசும்போது ஒரு சமரசத்துல வரும். இதுக்கு வந்து லேண்ட் அக்யூசியேஷனுக்கு வந்து சென்ட்ரல் லா இருக்குது. எப்பன்னா வெஸ்ட் பெங்கால்ல இந்த சிங்கூர் லேண்ட் அக்யூசியேஷன் ப்ராப்ளம் வந்து அரசு வந்து அப்போ வந்து சென்ட்ரல் லா வந்து இதுக்காகவே போட்டாங்க. அரசு எப்படி ஒரு சென்ட்ரல் லா போட்டுறாங்கன்னா, எந்த ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியாகவும் ரோடுக்காக இருக்கலாம், சிப்காட்டுக்காக இருக்கலாம், அல்லது வந்து பெரிய தொழில் சாலைக்காக இருக்கலாம், கட்டுமானத்துக்காக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரி ஏர்போர்ட்டுக்காக இருக்கலாம். அரசு வந்து இடத்தை எடுக்க போகுதுன்னா அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு மார்க் பண்ணிட்டா 70% மேல மக்கள் வந்து அந்த இடத்தை எடுக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டா, 70% மேல இடம் வந்து அரசிடம் ஆல்ரெடி கையில் இருந்தால் மீதி இருக்கிற 25-30% பேர் வந்து அதை அப்போஸ் பண்ண முடியாது சட்டப்படி. அவர்கள் they have to concede. ஓகே, இதுதான் வந்து சட்டம். அப்போ வந்து இங்க வந்து ஏற்கனவே 4700 ஏக்கர் என்னமோ இந்த பரந்தூர்ல எடுக்கிறாங்க. இதுல ஏற்கனவே அரசிடம் 2000 இருக்கிறது. இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்கிறவங்க ஒரு 1000 ஏக்கர் இருக்கிறாங்க. ஒரு குடும்பத்துல கிராமத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள்லாம் பெரிய டிகிரி முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. 8வது படித்திருந்தால் போதும் ஒரு பெண்ணுக்கு 15,000 20,000 ரூபாய் சம்பளத்தோட ட்ரைனிங்கோட ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வீட்டுக்கு வந்து பஸ் வந்து கூட்டுக்கிட்டு திருப்பி வந்து ஈவினிங் வந்து பஸ் எடுத்து விடுது. இது எவ்வளோ பெரிய பொருளாதார சுதந்திரத்தை அந்த குடும்பத்துக்கு. மக்கள் வெளிப்படையாக கேட்கறது என்ன அப்படின்னா, இப்போ அரசாங்கம் இது மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அப்படின்றப்ப இதில் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை கொண்டு வரதான் போகிறாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் திமுக மீது வைக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, 8 வழிச்சாலை அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்கள் என்ன வார்த்தையை சொன்னாங்க, இப்ப பரந்தூர்னதுக்கு என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அப்ப எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இது வந்து ஒரு பக்கா நாடகம் ஆடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை விஜய் முன்வைக்கிறார். இல்ல, இது ஒரு பொத்தாம்பொதுவான குற்றச்சாட்டு. இப்ப 8 வழி திமுக எந்த வளர்ச்சி திட்டத்தை தடுத்தது உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும். சென்னை துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரைக்கும் ஃப்ளைஓவர் வந்து உயர்மட்ட சாலை வந்து திமுக ஆட்சியில் தொடர்ந்து டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ஒப்புதல் வாங்கி தொடர்ந்து அதை தொடங்கி இன்னைக்கும் அந்த பாலங்களுக்கான அவ்வளவு பில்லரும் நிற்குது. அது எல்லாரும் சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் பார்க்குறாங்க. எத்தனை ஆண்டுகளாக? 14 ஆண்டுகளாக. யார் தொடங்கினது? திமுக ஆட்சி. திமுக ஆட்சி தொடங்கி 10 ஆண்டு காலம் அதிமுக நடந்தது. 10 ஆண்டுகளில் ஒரு கூட அந்த வேலையை அப்படியே நிறுத்தினாங்க. அப்போது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸு ஒரு முக்கியமான துறைமுகத்திலிருந்து சென்னை தாண்டி மாரி கல்கட்டா சாலையில் சேர்த்துட்டா எந்த டிராஃபிக்கும் லாரிஸ்க்கு இங்கே இருக்காது. அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு ப்ராஜெக்டை 10 ஆண்டு காலம் நிறுத்தி வச்சிருந்த அதிமுகவை இந்த விஜயோ இல்லை வேறு யாராவது கட்சிகளோ கேட்டதா உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? எதிர்த்து கேட்டதா நினைவு இருக்கிறதா? இது எவ்வளோ இன்னைக்கு அந்த ப்ராஜெக்டை மறுபடியும் ரிட்ரீவ் பண்ண போனால் 4 மடங்கு அதிகமான செலவு பண்ணுறோம். இப்போ 4 மடங்கு அதிகமான செலவு எது? அந்த மாதிரி திமுக எந்த ப்ராஜெக்ட் அதிமுக ஆரம்பிச்சது நிறுத்தினது? இந்த 8 வழிச்சாலையை பற்றி சொன்னால் மீண்டும் சொல்கிறது, 8 வழிச்சாலை இப்போ 900 நாட்களாக பரந்தூரில் இப்போ மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்தை நடந்துட்டு இருக்குது, நெகோசியேஷன் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் 8 வழிச்சாலை என்ன பண்ணாங்க? ஒப்புதல் வாங்கின அடுத்த ஒரு வாரத்துக்குள் நூற்றுக்கணக்கான சர்வேஸ் நியமிக்கப்பட்டார்கள், அவுட் சோர்சிங் நியமிக்கப்பட்டார்கள். அவங்க உங்கள் நிலம் உடனே வந்து நோட்டீஸ் வர்றது, விவசாய நிலங்கள் எல்லாம் வந்து நத்தம் புறம்போக்குன்னு காட்டுறது, வகை மாற்றி காட்டுறது, இந்த மாதிரியான இந்த அதிரடி நடவடிக்கையால் ஒரு பதட்டம் வந்தது. அந்த பதட்டம் வந்து மக்கள்லாம் வந்து போராடும்போது ஒரு எதிர்கட்சியாக மக்கள் பக்கம் நிற்க வேண்டியது இருக்குது. நீங்கள் மக்களுடைய கவலைகளை அட்ரஸ் பண்ணுங்க, நிற்க வேண்டிய விஷயம் இருக்குது. இன்னைக்கு மக்கள் பக்கம் இப்போ விஜய் ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், இல்லை எந்த கட்சி ஆகட்டும், ஒரு போராட்டம் பண்ணும்போது அவங்க மக்கள் பக்கம் நின்று பேசுகிறாங்கன்னு தானே நாங்கள் பார்க்குறோம். அந்த மாதிரி தான் எதிர்கட்சியாக பார்க்கணும். சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்த 8 வழிச்சாலையை
ஆரம்பித்து நாங்கள் ஆரம்பித்தோம், திமுக நிறுத்திருச்சு அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டுகிறார். இப்போ திமுக அரசில் இருக்கும், நீங்கள் எதிர்க்கட்சி தான். அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துங்கன்னு போராடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த திட்டத்தை ஏன்னா அது 8 வழிச்சாலை ரொம்ப முக்கியமான சாலைன்னு அவங்க கருதியிருந்தா, அவங்க நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்தால் இதை நீங்கள் நடத்தணும் அப்படின்னு போராடி இறங்கி போராட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது இன்னொரு நிலைப்பாடுன்னு சொல்ல முடியுமா? அதனால் வந்து இப்போ இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பரந்தூரில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா, இப்போ பரந்தூரை அப்ளை எடுத்துகிட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு வேற ஒரு ஆட்சி வரும்போது கேள்வியும் கேட்குறாரு. டங்ஸ்டன்ல ஒரு நிலைப்பாடு, இதுக்கு இது இன்னொரு ஆபத்தம். ஐயோ, விஜய் வந்து இவ்வளவு அபத்தமான பேச்சுக்களை பேசுவார் நான்லாம் எதிர்பார்க்கல. அவருக்கு ஏதாவது ஒரு இது இருக்கணும். டங்ஸ்டன் நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக நம்ம எதிர்த்தோம்னா, நீங்கள் வந்து டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்டி எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு எந்த ஒப்புதலும் கொடுக்கல. தமிழ்நாடு அரசு தான் எந்த சுரங்கத்துக்கும் இனிஷியேட் பண்ணணும். நீங்கள் எங்களை கேட்காமையே லாவை அங்கே சேஞ்ச் பண்ணிட்டீங்க, சட்டத்தை அங்கே மாற்றிட்டீங்க. என்ன மாற்றிட்டீங்க? கனிம வளங்கள் சுரங்கத்தை நேரடியாக ஒன்றிய அரசு அந்த ஜிங்க் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவே நேரடியாக வந்து ஏலம் விடலான்னு மாற்றினீங்க. அதை அங்கே மாநில உரிமையோட பறிப்பு. நாம் ஒவ்வொரு நாளும் மாநிலத்துக்கு கூடுதல் உரிமை கேட்டுருக்கோம். நீங்கள் ஏற்கனவே இருக்கிற உரிமையை பறிக்கிறீங்க. அங்கே திமுக இருக்கக்கூடிய எம்பிக்கள் கடுமையாக எதிர்த்தார்கள். அந்த சட்ட மசோதா வரும்போது அதிமுக எம்பி ஆதரிச்சு பேசினார். ஐயோ, நீங்கள் வாங்க, எடுங்க, இந்த திமுக அரசாங்கம் எந்த டெவலப்மெண்ட்டும் பண்ணாது, நீங்கள் வந்து எடுத்து ஏலத்தை விடுங்க, டங்ஸ்டன் எடுங்கன்னு அவர் ஆதரிச்சு பேசினார். காணொலி காட்சி இருக்குது, ஆதாரம் இருக்கிறது, இதுல நாடாளுமன்ற ப்ரொசீடிங்ஸ்ல அது பதிவாகி இருக்கிறது. அந்த ஒப்பீடே தவறு. அது ஒப்பீடே நாம ஏன் அதை வேணாம், டங்ஸ்டன் ஏன் சுரங்கம் வேண்டான்றனா, டங்ஸ்டன் சரி. இன்னும் இன்னும் எளிமையான உதாரணம் சொல்றேன். திருவண்ணாமலை இப்போ என்னோட சொந்த ஊர். எங்க சொந்த ஊர்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலையில அதிகமான அயன் ஓர் கிடைக்குது. இந்த அயன் ஓர் வந்து ரொம்ப அதிகமான அயன் ஓர் இருக்குது, அயன் ரிச் மலையா இருக்குது. அந்த மலையில நாங்கள் வந்து சுரங்கத்தை போட்டு இரும்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசல் கொடுத்தாங்க. அதானி தான் அப்போ கொடுத்தது. அப்போ அதானி வந்து அந்த ப்ரொபோசல் கொடுக்கும்போது திருவண்ணாமலை இருக்கிற எல்லா மக்களும் நாங்கள் எதிர்க்கிறோம். இப்போவும் ஒரு ஆளுங்கட்சியாக இருந்தால் கூட அந்த ப்ராஜெக்டை கொண்டு வந்தால் நான் எதிர்ப்பேன். காரணம் என்னன்னா, எங்கே வேணாலும் இரும்பு வாங்கிக்கலாம். இரும்பு நீங்கள் சீனாவில் உலகத்துக்கு எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு இரும்பு தாதுவாக வேணாலும் தாதுவாக தராங்க, இரும்பாக வேணாலும் இரும்பாக தராங்க. உலகத்தில் நீங்கள் தேவைப்பட்டால் பணம் கொடுத்தா இரும்பை வாங்கிக்கலாம். டங்ஸ்டன் உங்களுக்கு தேவைப்பட்டால் பணம் கொடுத்தா இரும்பு நீங்கள் வாங்கிக்கலாம். யுரேனியம் கிடைச்சா எங்கேயும் கிடைக்காது, யாரும் கொடுக்க மாட்டாங்க. யுரேனியம் ஒரு கண்ட்ரோல்டு ஒரு மினரல். அந்த யுரேனியம் கிடைச்சா ஒருவேளை அது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் இந்தியாவோட பாதுகாப்புக்காக, நாட்டின் தேவைக்காக எடுக்கிறாங்கன்னா நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியாது. மாறலாம், நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. அங்கே ஒரு அரிட்டாப்பட்டி மாதிரியான ஒரு யுனெஸ்கோ ப்ரிசர்வ்டு இடத்துல வந்து டங்ஸ்டன் கிடைக்குது. அங்கே தங்கமே கூட கிடைக்கட்டும், வெளியே தங்கம் இல்லையா, நீங்கள் வாங்கிக்கோங்க. அந்த வேண்டாம். அதனால் வரக்கூடிய சூழியல் பாதிப்பு, அதனால் வரக்கூடிய பணம், அதனால் வரக்கூடிய ராயல்ட்டி, இதெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு பெருசு இல்லை அப்படின்ற ஒரு முடிவை நாம் எடுக்கிறோம். இந்த முடிவு எடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு மக்களின் பக்கம் இருக்கிறது. எது நமக்கு இழப்பு அதிகமாக, அதனால் தமிழ்நாட்டுக்கு வரவு அதிகமாக நம்ம பார்த்தா இழப்பு தான் அதிகம், வேண்டான்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட், பரந்தூர் கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முக்கியமான ஏர்போர்ட். நம்ம வளர்ச்சிக்கு என்ன, ஹைதராபாத் நம்மளை விட இப்போ சென்னை ஏர்போர்ட் வந்து அதிகபட்சம் 2 கோடி பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்துக்கு டீல் பண்ணுது. இப்போ ஹைதராபாத் வந்து 4.5 கோடி, நம்மளோட 2 மடங்கு பின்தங்கி இருக்கும். 2 மடங்குங்க. பெங்களூர் 5 கோடி, நம்மளோட 2.5 மடங்கு. மும்பை 6 கோடி, 3 மடங்கு. டெல்லி 10 கோடி பேசஞ்சர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, நம்மளோட 5 மடங்கு. இவருக்கு நாம் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்தாலும் ஆரம்பித்தாலும் இது பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆகும். 10 ஆண்டுகளில் நாம் வந்து அவங்கெல்லாம் இன்னும் நம்மளோட அதிகமாக போயிடுவாங்க. அப்போது நாம் 2 கோடியில் தான் இருக்கோம். இப்போவே நம்ம 5 மடங்கு 4 மடங்கு பின்தங்கி இருக்கிறோம். எங்கேருந்து நம்ம ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வரணுன்றதுக்காகவே ரொம்ப அவசியம் அப்படின்றது மிக மிக முக்கியம். அப்புறம் இன்னொரு இப்போ விஜய் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஒரு கள அரசியல் இருக்கு, இதுவரை களத்துக்கே வரமாட்டுறாரு, மக்களை சந்திக்க மாட்டுறாரு அப்படின்ற விமர்சனம் இங்கே ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே முன் வச்சாங்க. இப்போ களத்துக்கு போறாரு, இப்போ அடுத்து வேங்க வயலும் போறாரு அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வருது. அவர் அரசியலை அவருடைய விருப்பப்படி செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த தடையும் இல்லையே. 2026 விஜயோட அந்த கள அரசியல் இதையும் தாக்கம் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும். எந்த தாக்கமும் இருக்காது அப்படின்றத ஒரு ஹேசியமாக நான் சொல்லலாம். ஒரு அரசியல் பார்வையாளராக நான் வந்து விஜயால் வந்து இங்கே வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியாது.
ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே வலிமையான கட்சி, 200 வலிமையான plus கூட்டணி, அப்படின்னு உங்க தலைவர் அதிமுக சொல்றாரு. வலிமையான கட்சி, வலிமையான கூட்டணி, எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கள் 2 கட்சிக்கு இருக்கக்கூடிய அந்த Arithmetic பொலிட்டிக்கல் இது வந்து வேற எந்த கட்சிக்கும் இல்லை. அதனால வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதிய வரவாக விஜய் வந்து எதுவும் பண்ணிட முடியாதுன்னு நான் சொல்கிறேன். பரந்தூரை பொறுத்த வரைக்கும் காலத்தின் கட்டாயம் அப்படின்றதையும் பதிவு செஞ்சீங்க. விஜயோட அரசியல் அப்படின்றது அது வந்து ஏமாற்றம், ரொம்ப ஏமாற்றமான அரசியல். அவருடைய முதல் பால் வந்து ஃபுல் டாஸ்ல வந்தது. அதை வந்து அவர் 6 அடிச்சிருக்கலாம், 4 பவுண்டரி அடிச்சிருக்கலாம், க்ளீன் போல்ட் ஆகக்கூடாது. ஒரு ப்ரொக்ரெசிவான ஒரு லீடராக இருப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் வழக்கமான அரசியல் கூச்சலும் அரசியல் கோமாளித்தனமான பேச்சும் தான் அவர் பேசியிருக்காரு. தட் இஸ் டிசப்பாயிண்டிங். என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.